ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் இந்த டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். சரி, இன்னைக்கு இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இஃப் த பாப்புலேஷன் ஆஃப் டவுன் இஸ் 62,500 and increase in population in 10% annually, then what will be their population after 2 years அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இனிஷியலி வந்து 62,500 இருந்திருக்கு. வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 2 வருஷம் கழிச்சு அந்த டவுனோட பாப்புலேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெத்தட் நம்பர் 1, ஃபார்முலா மெத்தட். எப்படி இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, Pன்றது பாப்புலேஷன். இனிஷியல் பாப்புலேஷன் எவ்வளோ? 62,500. 1 + R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது? 10%. அப்போது 10/100. எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க? n = வேறு n = 2 இயர்ஸ். இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? 1/10 ஆகும். ஸோ 1/10 1 + 1/10 வந்து பார்த்தீங்கன்னா 1 × 10 10 10 + 1 11 11/10 ஆகும். அப்போது 62,500 × 11/10 × 11/10. ஸோ 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 625 × 11 × 11. ஸோ என்ன வரும் அப்படின்னா 75,625. அப்போது ஆஃப்டர் 2 இயர்ஸ் அந்த வில்லேஜோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்? 75,625 இருக்கும். சரி, இது ஒரு மெத்தட். அண்ட் அனதர் மெத்தட், ரெண்டாவது மெத்தடில் நம்ம நார்மல் கால்குலேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 10%. அப்போ 10% ஆஃப் 62,500 எவ்வளோ? 10%னா ஒரு 0 போயிடுமா? அப்போ 6250. சரி, அப்போ இந்த 62,500ஓட 6250 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் எவ்வளோ இருக்கும்? இதை ஆட் பண்ணும்போது 68,715 இருக்கும். ஓகே, செகண்ட் இயர் 10% அப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 10% ஆஃப் 68,750. அப்போ 10% நான் ஒரு 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 பாயிண்ட் இந்த ஒரு டிஜிட் போயிடுமா? 0 போயிடுமா? அப்போ 6875. அப்போது 68,750 + 6875 இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 75,625 வந்துடும். ஸோ இப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துலேயும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். இந்த ஃபார்முலா மெத்தட். நம்ம இது வந்து நார்மலாக போடுற மைண்ட் கால்குலேஷன் மெத்தட். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை நம்ம இப்படி சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.